இப்போ நம்ம 17th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 17th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ரோல் நம்பர் என்ன, அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய மார்க் என்ன, ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க் என்ன, அதோட டோட்டல் என்ன வருது. ஸோ இதை பற்றி பார்க்குறது தான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் 17th எக்ஸசைஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். எப்பவும் போல் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து 17th எக்ஸசைஸு கிளிக் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், மார்க்குன்னு கொடுத்துட்டோம். இன்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் இன்டீஜரில் தான் வரும். ஸோ கேருங்கிறது அது நேமு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் கொடுக்குறோம். அந்த சப்ஜெக்ட்டு டோட்டல் எல்லாம் வந்து இன்டீஜர் வேல்யூவில் வரும். ஓகேங்களா. நம்ம என்னென்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட் பற்றி டீட்டெயிலை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எத்தனை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே 3ன்னு கொடுத்துருக்குறோம். ஓகேவா. இப்போ நம்ம 3 வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், 3 வேல்யூக்கு பதிலாக நம்ம 2 வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கட்டும். ஓகேங்களா. இல்லைன்னா 3 ஸ்டூடெண்ட்டோட இது நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா. இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பரு, அவங்களோட நேமு, சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா. இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதோட டோட்டல் மட்டும் தனியாக டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் 3 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா 3 சப்ஜெக்ட்டுக்கு உள்ள டோட்டல் தனியாக காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 3 ஸ்டூடெண்ட்டுக்கோட ஃபஸ்ட்டு மார்க்கு எல்லாமே டோட்டல் பண்ணி தனியாக காட்டும். அதுதான் இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ எப்படின்னு பாருங்கள். அதுதான் அதுக்குண்டான கான்செப்ட். இது சப் டோட்டல் ஈக்குவல் டு சப் 1 ஈக்குவல் டு சப் டோட்டல் டாட் இது. இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 போட்டிருக்கோம். இதுதான் பிரிண்ட் பண்ணும். சரிங்களா. சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3. ஸோ இது சப்ஜெக்ட்டுக்கு உண்டான டோட்டல், இது சப்ஜெக்ட் 2க்கு உண்டான டோட்டல், இது 3. ஓகே. இப்போ எப்பவும் போல் கம்பைல் பண்ணி பாருங்கள். என்டர் தட்டிட்டோம், ரன் பண்ணுறோம். இங்கே எத்தனை வந்துருக்குது? 3 ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கு? ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே. நேம் வந்து ஏன்னு கொடுக்குறோம். ஓகே. நேம் கொடுத்துட்டோம். இப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10, 20, 30. ஓகே. இப்போ வந்து என்னென்னா செகண்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் என்ட்ரி பண்ண போகிறோம். அப்போ வந்து 2ன்னு கொடுக்குறோம். இப்போ நேம் வந்து பி. இப்போ மார்க் கொடுக்க போகிறோம் 1, 2, 3. என்டர் தட்டிட்டோம். இப்போ தேர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டீட்டெயிலு. சரிங்களா. தேர்டு ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து 3, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நேம் சி, 3 மார்க் கொடுக்குறோம். அப்போனா 1, 1, 1. இது எதுக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு அவசரம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் என்னன்னு போட்டிருக்குது? மொத்தமாக 60. இதே செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான இது டோட்டல் எவ்வளோ வந்துருக்குது? 6. தேர்டு வந்து 3. நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. இந்த டைட்டில் தான் நம்ம இப்போ வந்து அவுட்புட் வரப்போகுது. இப்போ வந்து என்டர் தட்டுறோம். என்டர் தட்டினா பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு? ஸ்டூடெண்ட் 1 டோட்டல் இஸ் 60. அப்படின்னு என்னென்னா ஸ்டூடெண்ட் 1ஓட, சரிங்களா, 3 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட டோட்டல் தான் 60. செகண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா பி, அவங்களோட டோட்டல் வந்து 6. அதே தேர்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் எவ்வளோ அப்படின்னா டோட்டல்னால் 3. ஓகே. இது புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ வந்து இது என்னென்னா ஒவ்வொரு தனித்தனி ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டோட்டல். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு? சப்ஜெக்ட் டோட்டல். அப்படின்னா எல்லாத்தோட ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான டோட்டல் எவ்வளோ? அதுதான் 12. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு மார்க் என்ன? 10. செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் மார்க் என்னது? 1.
அதே தேர்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் மார்க் என்ன 1. ஸோ அதான் 12. ஓகேங்களா? இப்போ வந்து சப்ஜெக்ட் 2 டோட்டல் அப்படின்னு என்னென்னா அந்த 3 ஸ்டூடெண்ட்டோட செகண்டு சப்ஜெக்டோட டோட்டல். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் என்னது ஏயோட செகண்ட் மார்க். அதுக்கப்புறம் என்னென்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் நேம் என்ன பி, அந்த பியோட செகண்ட் மார்க் என்ன 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் 3 சி, அந்த ஸ்டூடெண்ட்டோட செகண்ட் மார்க் என்ன 1. ஸோ இது எல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் 23. ஓகேங்களா? இதுதான் அவுட்புட். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய டிடிஎல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மொத்த டோட்டல் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் என்ன, ஏயோட டோட்டல் என்ன, பியோட டோட்டல் என்ன, சியோட டோட்டல் என்ன, அதேமாதிரி சப்ஜெக்ட்டுக்கு உண்டான தனி டோட்டல். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா 17th எக்ஸைஸ் ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இது எப்பவும் போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு வேர்டு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சுங்களா இதில்? ஓகே, தேங்க்யூ.